40 46வது பாவம் என்ன? 46வது நீளம் எல்லையும் திணிவு கேபிடல் எம்ஐயும் உடைய ஒரு சீரான செவ்வக மரக்கீற்று ஒரு மேசை மீது எக்ஸ் திசை வழியே மேசையின் ஒரு விளிம்புக்கு சமாந்திரமா இருக்குமாறு திணிவு எம்எம் நீளம் எல்லாம் ஒரு விளிம்பு சமாந்திரமா இருக்குமாறு மரக்கீற்றின் ஒரு பகுதி மேசைக்கு அப்பால் நீட்டிருக்குமாறு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளது. மரக்கீற்றின் புயிர்மயம் ஜியிலிருந்து மேசையும் விளிம்புக்குள்ள தூரம் x0 ஆகும். இப்போது திணிவு எம்முடைய சிறிய குற்றி கீற்றின் இடது அந்தத்தில் வைக்கப்பட்டு கீற்றின் வழி x திசையில் அதற்கு v எனும் ஒரு தொடக்க கதி தரப்படுகிறது. கீற்றுக்கும் குற்றிக்கும் இடையே உள்ள இயக்கப்பாட்டு உராய்வு குணம் மியூஎனின் கீற்று புரள்வதற்கு குற்றிக்கு கொடுக்கத்தக்க குறைந்தபட்ச கதியாது. பல ஒரு எடுகோல் எடுக்கவாக இந்த மரக்கீற்று இயங்குறல்னு சொல்லி ஒரு எடுகோல் மரக்கீற்று இயங்குறல்னு சொல்லி எம் திணிவு விவேகம் வழங்கப்படுது. இந்த மரக்கீற்று கேபிடலையும் இயங்குறல்ல இது புரளான மனுஷன்னா இது இப்ப புரளான மனுஷன்னா தொகுதியின் புயிர்மயம் புரளணும்டா தொகுதியின் புயிர்மயம் இந்த விளிம்பு அடையும். விளிம்ப தாண்டினா கவிழ்ந்துடும் புரண்டுடும். சரியா? இதே அப்படியே இயங்கி வந்து இந்த அளவு தூரம் மாறி வரணும். அதாவது இது ரெண்டும் இப்படி வார நேரம் தொகுதியின் புயிர்மயம் இந்த பாயிண்ட் வந்திருக்கணும். தொகுதியின் புயிர்மயம் கேபிடல் எம் சிம்பிள் எம் தொகுதியின் புயிர்மயம் இந்த இடத்தை வந்திருக்கணும். அதாவது m plus mg இதான் கவிழும் சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தூரத்தை நாங்க y எடுப்போம். y இதான் gr எடுப்போம். gr விளைவில் புயிர்மயம். சரியா? இது பார்த்து திருப்பம் எடுப்போம். அப்ப mg into x0 என்ற புயிர்மயத்துல பார்க்க கான்செப்ட் எந்த ஒரு புள்ளி பற்றியும் விஷயங்களின் திருப்பம் விலைகளின் திருப்பத்துக்கு சமம். விஷயங்களின் திருப்பங்களின் விலையில் விசையின் திருப்பத்துக்கு சமம். இந்த புள்ளி எடுத்தா விலையுள்ள திருப்பம் 0 வரும். அப்ப விசைகள திருப்பமும் 0 ஆகணும். விஷயங்கள திருப்பம் 0 ஆகணும்னா திருப்புதிரங்கள் சமப்படணும்.
நாங்கள் இருக்கலாம் mg into x0 சமனாய்க்கும் simple mg into y. அது இந்த y கண்டுகொள்ளலாம். gg கேன்சல் ஆனா கேபிட்டல் M இன் கீழ் simple m into x0. gg கேன்சல் ஆகும் கேபிட்டல் M இன் கீழ் simple m into x0. இவர் கவிழ்வதற்கு இவர் நகர வேண்டிய தூரத்தை பார்த்தா இங்க L/2 x0 இங்கல y. நகர வேண்டிய தூரம் இங்கல L/2 இங்கல x0 இங்கல y. அப்புறம் சக்தி சாம்பாடு பயன்படுத்தலாங்க. நான் வழங்க வேகம் இங்க பயணிக்கும் போது உராய்வுக்கு எதிராக இந்த அளவு தூரம் L/2 plus x0 plus y என்ற தூரம் நகரக்கூடியதா இருக்கும். இயக்கவியல் உராய்வு இயக்கம் நடைபெறுவது. இயக்கவியல் உராய்வு நேரடியாக எடுக்கலாம் μmg. உராய்வுட பெருமானம் f μmgக்கு சமனாயிருக்கும். μmgக்கு சரியா இதுங்கள் இயங்குது μmg சமன். ஆகவே நேரடியா இயக்க சக்தி இழப்பு இங்க கவிழோணுமண்டா இந்த பாயிண்ட் வர உராய்வுக்கு எதிரான வேலைக்கு குறைந்தது சமனாயிக்கணும் அல்ல அதை விட அதிகமாயிக்கணும் இயக்க சக்தி. half mv வர்க்கம் சமன் f பதிலா μmg into s பதிலா L/2 plus x0 plus y. cancel வீட பெருமான் 2 μg L/2 x0 plus y க்கு பதிலா capital M க்கு simple m into x0. அப்படி ஆன்சர் இருக்குதானா 2 μg x0 L/2 mx0 க்கு முதல் ஆன்சர் என்ன L/2 க்கு x0 க்கு mx0 க்கு m க்கு முதல் ஆன்சர் சரி. முதலாவது ஆன்சர் 46க்கு முதலாவதா. இவரோட எடுகோல் இந்த மரக்கீட்டு நகரில் இருந்தது. அடுத்த கேள்வி 47வது. ஒரு சுனாமி எச்சரிக்கையின் போது ஒரு காற்று கடற்கரையிலிருந்து தரையை நோக்கி 60 ms எனும் ஒரு சீரான கதியில் வீசும் அதே வேளை ஒரு நிலையான சைரன் மீதுதான் 1600 ஹெர்ட்ஸை உடைய ஒரு ஒலி அலைகளை காலுகின்றது. இந்த சிச்சுவேஷன் இப்படி எடுப்போம். இது கடற்கரை, ரைட். இப்படி ஒரு சைரன், இதான் கடற்கரை. இப்படி ஒரு சைரன் இருக்குது. சைரன் இப்படி ஒளி எழுப்புற இந்த ஒளிங்களை பயணிக்கும். ரைட்.
இத சைரனை கேட்டு ஒரு வெஹிக்கல், ஒரு கார், சுனாமி எச்சரிக்கை சைரன், ஒரு சுனாமி எச்சரிக்கையும் போது ஒரு காற்று கடற்கரையிலிருந்து தரையை நோக்கி 60 ms சீரான கதையில் வீசும் அதே வேளை ஒரு நிலையான சைரன் மீடன் 1600 ஹெர்ட்ஸ் F0 எடுப்போம் 1600 ஹெர்ட்ஸ் பிறப்பிக்குதான். ஒளிகளை காலுகின்றது. சைரன் ஒளியை கேட்கும் ஒருவர் கடற்கரையிலிருந்து தரையை நோக்கி தனது காரை 30 ms வீதத்தில் செலுத்துகிறார். பாருங்க, அப்ப இந்த டிரெக்ஷன்ல இவரு U0 30 ms -1 செலுத்துறார். சரியா? சுனாமி எச்சரிக்கை, எனவே தரையை நோக்கி செலுத்துறார் 30 ms -1. காற்று காரின் இயக்க திசையில் வீசுவதாகவும் அசையாத வழியில் ஒளியின் கதி 340 ms -1 இருப்பின் சாரது கேட்கும் சைரனின் ஒளியின் மீடிரன் யாது? சரியா? இதுல காற்று வீசுது பாருங்க. காற்று வளமையா நாம பார்க்க காற்று ஓயிலை கண்டு இல்ல காற்று வீசுது 30 ms -1. சரி, காற்று 30 ms -1, நிலையான வழியில் ஒளியின் கதி 360. காற்று 60, காற்று 60 ms -1 வீசுதா? ரைட். அப்ப ஒரு காற்றின் திசையில் அசைத C 340 ms -1. இதுதான் தரவு. U0 தரப்பட்டிக்கு US 0 என. ரைட். இந்த கேள்வி சாரது கேட்கும் சைரன் ஒளியின் மீடிரன் யாது? பார்த்தோமா? இதான் ரீசெண்டா பேர் விளம்பரத்தினது இல்ல. ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். அந்த தியரி என்னன்னு சொன்னா, கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இந்த டொப்ளர் எஃபெக்ட்ல வர வேகங்கள் எல்லாமே ஊடகம் ஷார்ப்பான வேகங்கள் ஆயிக்கும். ஒளியாய்ந்த வழி ஷார்ப்பான வேகங்களா தான் இருக்கும் எல்லா வேகங்களும். US ஒளி முதல்ல வேகம், U0 அவதானிட வேகம், C ஒளியின் வேகம் எல்லாமே ஊடகம் ஷார்ப்பான வேகங்களா தான் இருக்கும். அதான் தியரியா, அதான் கான்செப்ட். அந்த கான்செப்டை வச்சு செய்வோம். இன்னொரு மெத்தட் நான் வளமையா செய்த வச்சு யோசிச்சு செய்ய மேலும். ஆனா உண்மையான தியரியனும் அதை பயன்படுத்தி செய்ய பார்ப்போம். அதாவது காற்று ஷார்ப்பான வேகங்கள் என்ன பாருங்க. ரைட். இப்ப இதுல திரும்ப அதை குயிக்கா வரையுது. நான் கேள்விகளாம் படத்தை வரைஞ்சது. ரைட். இதுங்க 30 போகுது, 30 ms -1. காற்றும் 60 வீசுது, 60 ms -1. சைரன் ஓய்வுலேக்கு, சைரன் ஓய்வு ஒளி எழுப்ப சைரன் ஓய்வு. அப்ப காற்று ஷார்ப்பா பார்க்கணும்னா பொதுவா ஷார்ப் வேகம் காணத்து ஷார்ட் மெத்தட் என்ன பார்க்க? ஷார்ட் மெத்தட் என்ன பார்க்கல? அது ஷார்ப்பா பார்க்கும், அதை நிப்பாட்டி பார்த்தா தெரியும். ஊடகம் ஷார்ப்பாவே பார்க்கணும். ஊடகம் ஷார்ப்பா, ஊடகம் என்பது இங்க வலி. இப்ப வலி ஷார்ப்பான வலியை நிப்பாட்டணும். வலியை நிப்பாட்டணும்டா எல்லாருக்கும் 60 வேகம் கொடுக்கணும். இவருக்கும் 60 கொடுக்க, இது நிப்பாட்டு ஷார்ப் வேகம் காணுது. இவருக்கும் 60, ஏன்னா இவருக்கும் 60. அதனால ஷார்ப் வேகங்களை போடுறேன். ஷார்ப் வேகங்களை போட்டா இப்ப 60 30 U0 வரப்போய் தான் U0 உண்மையா 30 ms -1. இவருக்கு ஒரு வேகம் கிடைச்சிக்கு US எவ்வளவு 60 ms -1. இதுதான் இப்ப சந்தர்ப்பம். என்ன வலி ஷார்ப்பா பார்த்தா முதல் விலத்தி அசையுது, அவதானி நோக்கி அசையுது. அதோட உண்மை மீடிரன் F0 எடுத்தா, டோட்டல் மீடிரன் F1 எடுத்தா, உண்மை மீடிரன் F0 எடுத்தா F சமனாயிக்கும்
இவர் நோக்கியா செய்த மேலு பிளஸ் சி பிளஸ் யூ நாட். அவர் விலத்தியா செய்தார், எனவே கீழே பிளஸ் சி பிளஸ் யூஎஸ் இன்டு எஃப். இதுதான் சாம்பார். சரியா? கிரெடிட் பாருங்க, ஆசைதான் பாருங்க. அதாவது இந்த சந்தர்ப்பத்தை சாம்பாடு போடணும். அதாவது இது என்ன, ஊடகம் ஷார்ப்பான வலி, ஷார்ப்பான இயக்கங்கள். உண்மையா டாப்லர் எஃபெக்ட்ல நான் பார்க்க சாம்பாடு 4 விதமா பார்க்க. ஒளி முதல் நோக்கி அசைத விலத்தி அசைத, அவதான் நோக்கி அசைத விலத்தி அசைத, எல்லாத்துலயும் வர இந்த வேகங்கள், அதாவது யூ நாட் யூஎஸ் சி என்ற வேகங்கள் ஊடகம் ஷார்ப்பான வேகங்கள் ஆயிக்கும். ரைட்? நீங்க எந்த இப்ப வலி அசைது, இப்ப வலி ஷார்ப்பா பார்க்கணும்னா வலிய நிப்பாட்டி பார்க்கணும். இப்ப வலியை நிப்பாட்டி பார்க்கதான் வலி ஷார்ப்பான ஊடகம் ஷார்ப்பான வேகங்கள். இதான் ஊடகம் ஷார்ப்பான வேகங்கள். இது ஊடக ஷார்ப்பான சி இந்த ஒளியின் காது எவ்வளவு? வலி ஷார்ப்பா ஒளியின் காது, நிலையான வழியில் ஒளியின் காது அந்திக்காங்க 340. பணியை கண்டுபிடிக்கிறது தரவு. எது நிலையான வழியில் ஒளியின் காது? 340 தரவு. அது வலி ஷார்ப்பான ஒளியின் காது தானே. வலி ஷார்ப்பா அலையின் காது கண்டுபிடிக்க தேவையில்லை. இதை மாதிரி அது தரவுல இருக்குது. சரியா? அதுல பிரதிட் ஆன்சர் வரும். இதுல பிரதிட் ஆன்சர் எடுக்கிறதுல முக்கியம் இந்த கன்செப்டை பிரயோகிக்கிறது. இந்த கன்செப்டை பிரயோகிக்கிறது. சரியா? ஆன்சர் வருதா பிள்ளைங்களா? ஆன்சர் எடுக்கிறதுல முக்கியம் இந்த கான்செப்டை விளங்கெடுத்து பிரயோகிக்கிறதா. சரி, ஊடகம் ஷார்ப்பாக உண்மையா எங்களுக்கு பார்த்தா முதல் ஓய்வுல மாதிரி இருக்குது, நிலையான சாயிரன். ஆனாலும் டாப்லர் எஃபெக்டை பிரயோகிக்கும் போது அவரு இயங்க மாதிரி வரும், அது விலத்தி இயங்க மாதிரி வருமா. அது சி பிளஸ் யூ நாட் பாருங்க. சி பிளஸ் யூ நாட் 340, யூ நாட் 30. 340 பிளஸ் 30 கீழே 340 பிளஸ் 60 யூஎஸ் 60 தரேஃப் 1600. ஆக்சுவலிக்கு நான் பாருங்க 370 தர 4 தான் 1600 400 4 வரும். பெருக்கினா எவ்வளவு? 350 4 1400 20 4 80. அப்ப 1480. சரி, 1480. இதுதான் கான்செப்ட். சில நேரம் இப்ப நான் மெத்தட் 2 சொல்ல போறது இதை விட ஈஸியா கேளும். ஆனா கான்செப்ட் இதானா, சரியான தியரி தான். மத்த பிழை இல்லை, ஆனா இதை தெரிஞ்சுக்கணும். மத்த என்னன்னு சொன்னா இதெல்லாம் இப்படி ஒரு வேலை செய்யலாம் எங்களுக்கு. அதாவது இந்த சந்தர்ப்பத்துக்கு இவர் ஓவிலை கண்டு எடுத்து தோற்றமேடுறார் F1 எடுத்தா இவர் விலத்தியா செய்தாரு. அப்ப C மைனஸ் யூ நாட் கீழ் C இன்டு F1 போடலாம். அப்படித்தானே வளமையா போடுது. இப்படி முதல் அசையல்ல அவதானி விலத்தியா செய்தார். அப்ப மேலுக்கு மைனஸ் வரும், கீழுக்கு சரிதானே. இங்க சிக்கு பதிலாக என்ன பாருங்க, இது 340 வழியில நிலையான வழியில 340 பயணிக்கும் ஒளி. இப்ப காற்றும் அதே திசையில வழியும் அதே திசையில் 60 பயணித்தா 340 60 சேர்ந்து சிக்கு பதிலா 400 எடுத்து போட்டாலும் விட வரும். உண்மையா ஒளியும் காது 340. இப்ப ஊடகமும் அசையுதே. இப்ப ட்ரெயின்ல உதாரணத்து ட்ரெயின்ல ஒருத்தர் 340 நகருவாரு, ட்ரெயின் 60 நகருது. ட்ரெயின் ஒரு 340 நகருது, ட்ரெயின் 60 நகருது. அப்ப தேரியவே 340 60 400 வரும். அதை போட்டும் காணல. அப்ப 400 போட்டா 400 மைனஸ் 30 கீழ் 400 தர 1600. அதே பெருமானம் வருமா? அப்படி பிறகு இல்லாம 400 மைனஸ் 30 கீழ் இங்க 400 தர 1600. இப்போ சிக்கு 340 அல்ல, சிக்கு புவி ஷார்ப்பான வேகத்தை போடு. சுருக்கினா 4 எல்லாம் பெருக்கி எடுத்தா அதே ஆன்சர் வரும் 1480 ஹெர்ட்ஸ்.
சரியா? இப்ப நான் சொல்ல இதை செய்யறது நல்ல மண்ண இதுதான் அந்த கான்செப்ட் அதில் தெளிவாக சொல்லப்பட்டீங்க. டாக்டர் எஃபெக்ட்ல வார வேகங்கள் ஊடகம் ஷார்ப்பான வேகங்களாக இருக்கணும். எனவே இந்த மெத்தடு போறது நல்லவா, அதை பழகுறது நல்ல, இது ஈஸியா இருந்தாலும். சரி, 48 பாபா 48 ஒரு காவல் திரவியத்தினாலான நீளம் எல்லை கொண்ட ஒரு குழாயினூடாக நீர் ஒரு சீரான வீதத்தில் பாய்கின்றதா? ரைட். 48வது கேள்வி. இப்ப 100 பாகையில் ஒரு வெப்ப தேக்கமேக்கு எங்களை உறவில் காணப்படுகின்றவாறு 100 பாகையில் பேணப்படும் ஒரு பெரிய வெப்ப தேக்கத்திலிருந்து குழாயில் உள்ள நீருக்கு வெப்பத்தை இடமாற்றுவதற்காக தேக்கத்திற்கும் குழாய்க்கும் இடையே காவலிட்டனவும் சர்வ சமனானவையும் சீரானவையும் ஒன்றிலொன்று சம தூரத்தில் இருப்பனவுமான பல உலோகக்கோள்கள் தொடுக்கப்பட்டுள்ளன. இதுதான் உலோகக்கோள்கள். அந்த காவலிட்ட எல்லாம் வரையல. நீரின் நுழைவழி வெப்பநிலை அறை வெப்பநிலை நான் சும்மா எடுப்பேன். ஒரு 30 பாகையில் எடுப்பேன். இதுதான் நீர்ட நுழைவழி வெப்பநிலை 30 பாகையில் எடுக்கிறேன். நான் இங்கல 30 பாகையில் உட்புகுது, 30 பாகையில் சும்மா எடுப்பேமா. நீளம் எக்ஸ் வழிய கோளல் நூடாக உள்ள வெப்ப பாய்ச்சல் வீதம் நுழைவழி வெப்பநிலை அறை வெப்பநிலைக்கு சமமென பின்வரும் வரைவில் உறுதியான வீதத்தில் குழாயின் நீளம் எக்ஸ் வழியே கோள்கள் நூடாக உள்ள வெப்ப பாய்ச்சல் வீதம் ஆர் எனதும் நீர் வெப்பநிலை டீட்டா எனதும் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கும் வரைவுகள். இதுவரை வெப்பநிலை மாறல் யாது? இந்த வெப்ப பாய்ச்சல் வீதங்கள் யாவை? பாருங்க, இந்த வெப்ப பாய்ச்சல் வீதம் ஆரம் எடுத்தா உண்மையா அது Q by T. நான் வாக்கு Q by T வெப்ப கடத்தலுக்குரிய சாம்பாடு K டெல்டா தீட்டா ஓவர் L. இதுதான் ஆரம் எடுக்காங்க. அப்ப ஆர் நேர சமனாய்க்கும் டெல்டா தீட்டாவுக்கு வெப்பநிலை வித்தியாசத்துக்கு. சரியா? ரைட். இங்க பாருங்களேன், இப்ப இடத்துல என்ன பாருங்க, R1 போட்டீங்க. நான் R1 போட்டா இதுல இங்க 100, இந்த இடத்துல 30. சரியா? வா வேணா நிம்மதியா தும்மல் கூட போயெல்லாம் மிகுது. கவனிங்க 100 30 வெப்பநிலை வித்தியாசம் எவ்வளவு? இங்க 100 இங்க 30 70. இவ்விடத்துல வெப்பம் பாய்ச்சல் வீதம் 70 எடுக்கு. வெப்ப பாய்ச்சல் வீதம் 70 நேர்த சமம் தானே வெப்பநிலை வித்தியாசத்துக்கு. சும்மா இருப்போம். இந்த வெப்பத்தை பெறும். அப்ப இதான் வெப்ப பாய்ச்சல் வீதம்.
நேர்க சமன் என்பதால வெப்பநிலை வித்தியாசத்தை போடு என்ன பிங்க வாரது கவனிங்க. இப்ப இதே வெப்பத்தை பெற்று இந்த வெப்ப பாய்ச்சல் வீதம் 70 வீதத்துல சக்தி வருது. அதை பெற்று இங்க ஹீட் ஆகி தான் நீங்க போகும். வெப்பநிலை அதிகரித்து தான் போகும். ஒரு 40 மாற்றம் வைங்களேன் உதாரணத்துக்கு இருப்போமே. இங்க 70 சக்தி வருது, ஒவ்வொரு செகண்டும் 70 ஜூல் வருது, 70 வெட்ஸ் வருது. அதை பெற்றுக்கொண்டு இங்க போகும்போது வெப்பநிலை இந்த இடத்துல ஒரு 40 மாற்றம் வைங்களேன் 40/c. இப்ப வெப்பநிலை வித்தியாசம் எவ்வளவு 60. ஆகவே வெப்பநிலை வித்தியாசம் 70க்கு 70 வந்து 60க்கு 60 வரும். ரைட், நல்லா கவனிங்க, 60 வரும். வெப்ப பாய்ச்சல் வீதம் குறையுது. இன்னொரு ஸ்டெப் பார்ப்போம். 60 வந்தா என்ன நடக்கும்? இப்ப வெப்பநிலை இதால வெப்பம் வந்து வெப்பத்தை பெற்று வெப்பநிலை அதிகரித்து இங்க போகும்போது திரும்ப இங்க வெப்பம் கிடைக்குது. ஆனா இங்க ஒரு செகண்டுக்கு 70 கிடைச்சது, இங்க 60. ஆகவே இங்கேயும் வெப்பநிலை அதிகரிக்கும், ஆனால் 10ஆல் அதிகரிக்காது, அதை விட குறைவு. ஏன்னா 70 கிடைத்து இங்க அதிகரிச்சு 60 கிடைச்சு அதை விட குறைவா தான் அதிகரிக்கும். சரியா? கணிச்சு எக்ஸாக்ட் வருமானம் போடையில நாங்க அப்படி போட தேவையில்லை. நான் மெடிக்கணும். இப்ப 40 50 மாறுமா? 50 மாறுமா? இங்க 10ஆல் அதிகரிச்சு இங்க 10ஆல் அதிகரிக்கலாமா? இயலாது. ஏன்? வெப்பம் கிடைக்கிற வீதம் குறைஞ்சிக்கு. ஆகவே சும்மா 48 எடுப்போம். என்ன 48. இன்னொரு ஸ்டெப் போவோமேனா? இப்ப இங்க 100 48 எவ்வளவு வித்தியாசம்? 52. இப்ப பாருங்க வெப்பநிலை அதிகரிக்கும். ஆனா இங்க பாருங்க 60 கிடைச்சி 8ஆல் அதிகரிச்சு இப்ப கிடைக்கும் 52. எனவே 8ஆல அதிகரிக்காது. சும்மா ஒரு 7ஆல் அதிகரிக்க. இப்ப 7ஆல் அதிகரிச்சு எவ்வளவு வரும்? 7ஆல் அதிகரிச்சா 55 மாறுமே. சரி, ரைட். இப்ப எவ்வளவு வரும்? 100 55. வெப்ப பாய்ச்சல் வீதம் 45 மாறும். ஐடியா? பாருங்க வெப்பநிலை போக அதிகரிக்கும். சீரா அதிகரிக்குமா? 30 40 50 60 சீரா அதிகரிக்குமா? இல்ல, குறையும் வீதத்துல அதிகரிக்கும். 10ஆல் அதிகரிச்சு அது போற 8ஆல், அது போற 7ஆல், அது போற 6ஆல், அப்படி குறையும் வீதத்துல அதிகரிக்கும். வெப்பநிலை வரைவு அதிகரிக்கணும். போக போக குழாய் வழியே நீரின் வெப்பநிலை அதிகரிக்கணும். ஆனால் சீரான வீதத்திலே அல்ல. எப்படி வரும்? குறையும் வீதத்தில் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் குறையும் வீதத்தில். அதே மாதிரி இவர என்ன நடக்குது? குறையுது. 70 60 52 45 குறையுது. அந்த குறையுது நடைபெறுகிறது குறையும் வீதத்துல. பாருங்க 10ஆல குறையுது, 8ஆல குறையுது, 7ஆல குறையுது. அது நடக்குது. சீரா குறையுது அல்ல, குறைந்ததும் குறையும் வீதத்துல. ஆகவே ஆட்ட வரைவு எங்க வரலாம்? மேலு கீழுக்கு. பாப்போம், இங்க வரைஞ்சிக்கணும். மேலு கீழுக்கு எங்கே வரலாம்? கீழே வரணும் மண்டி இல்ல. ரைட், கீழுக்கு இந்த வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் முன்ன கீழுக்கு எடுக்கணும். ஆகுது இப்படி வரும். இது ரைட். வெப்ப பாய்ச்சல் வீதம் குறையும், அதுவும் குறையும் வீதத்துல. சரி, கொஞ்சம் பெருமானம் போட்டு பார்த்தா சரியா? அதை விட மிச்சமில்ல சாம்பாடுல வைத்து கம்ப்ளெக்ஸா யோசிக்க தேவையில்ல. சரி, ஐடியா சரி? அதுல சரியான ஐடியா. சும்மா பெருமாள் கொஞ்சம் போட்டு பாருங்களா, வரும் அதுல. போக வெப்பநிலை அதிகரிக்கிறதால வெப்பநிலை வித்தியாசம் குறையும். எனவே வெப்ப பாய்ச்சல் வீதம் குறையும். வெப்ப பாய்ச்சல் வீதம் குறைஞ்சா வெப்பநிலை அதிகரிக்க வீதமும் குறையும். அப்படி சொன்னா நேரா சீரா அதிகரிக்கும். அது பிரச்சனை வரும். அதை விட கொஞ்சம் நம்பர்ஸ் போட்டு பாருங்க, ஈஸியா வரும். அது சரி. ரைட், 49வது பாவே. 49வது
ஓட்டம் ஐயைக்காவும் ஒரு நேரிய கம்பியானது உருவில் காணப்படுகின்றவாறு ஓட்டம் ஐயைக்காவின் வேறொரு வட்ட தடத்தின் மையம் பீனூடாக அத்தளத்திற்கு செங்குத்தாக உள்ள அச்சு வழியே தாங்கப்பட்டுள்ளது. தளத்துக்கு செங்குத்தான அச்சு வழியே தாங்கப்பட்டிருக்குதான். ரைட். பின்வரும் கூற்றுகளை கருதுக. ஓட்டத்தை காவும் நேரிய கம்பி காரணமாக தடத்தின் மீதுள்ள தேறிய விசையும் தேறிய முறுக்குதிறனும் பூச்சியமாகும். இதன் காரணமா இதில் உள்ள விசையா தடத்தில் உள்ள விசை அப்படித்தானே? நான் இன்னொரு இந்த வியூல வரையுது இது இந்த மேலுக்கு இருந்து பாக்குற மாதிரி சரியா மேலுக்கு இருந்து பாக்குற மாதிரி வியூல வரையுது. இப்படி வரைந்தா இந்த மின்னோட்டம் என்னோட மின்னோட்டம் ஒரு டொட் மின்னோட்டமா காணும் எங்களுக்கு. அடுத்து இது ஒரு வட்டமா காணும் இப்படி சரிதானே? பல மின்னோட்டம் மிகல ரைட். இனி இதே சூழ உள்ள பாருங்க இதால் உருவாக காந்த புலத்தில் இந்த நேரிய கடத்தி ஒரு டொட்டா காணும் நேரிய சரிதானே? உங்களுக்கு இது பார்த்தா இது டொட் மின்னோட்டம் தானே எங்களை நோக்கி வாரது. அதாவது இன்னொரு வியூல பார்க்க நான் சரி அந்த முப்பரிமாண அமைப்புல தந்திக்கு இதுல நான் இந்த ஒரு தளத்தோட்டம் மேலுக்கு இருந்து பார்த்தா டொட் மின்னோட்டம் நோக்கி வர மாதிரி இருக்கும் டொட். அடுத்தது இந்த தடம் வட்டத்தடமா காணும் வளையமா காணும். ரைட். இப்ப பாருங்க இதுல உருவாக காந்த புலத்தை பார்த்தா என்ன பாருங்க டொட் இங்க வெளிநோக்கி இந்த டிரெக்ஷன்ல வருவேன். காந்த புலம் வழக்காய் விதி அடிப்படையில இப்படி வரும். இந்த காந்த புலங்கள் இப்படி வரும். இன்னும் பாருங்க இந்த காந்த புலத்தை மின்னோட்டத்தை பார்த்து என்ன சொல்லலாம் பாருங்க. இந்த இடங்கள்ல பாருங்க காந்த புலமும் மின்னோட்டமும் இல்ல பாருங்க காந்த புலமும் மின்னோட்டமும் எப்படி இருக்குது? காந்த புலம் மின்னோட்டம் எப்படி இருக்குது? இந்த இடங்கள்ல காந்த புலமும் மின்னோட்டமும் இங்க ஆன்சர் வரல. சமாந்திரம் என்ன இதுவும் வட்டம் அதுவும் வட்டம். ஆக காந்த புலத்துல நான் பார்த்தீங்க காந்த புலத்துக்கு செங்குத்தான மின்னோட்டங்கள் தான் விஷதாக்கும். சமாந்திரம் வாய்ந்த விஷய தொழிற்படாது. ஆகல எந்த ஒரு விஷயமே தொழிற்படாது. விஷயம் அறவே இல்லாட்டி விஷய அழகானே முறுக்கம் உருவா போகுது. நான் இணை பார்த்துக்கிறேன் இணை உருவா சீசம் பிஐஎன்ஐ கொஸ்டேட் அதுல இருந்து நடக்கிறதுன்னா விஷயங்கள் தொழிற்படுது. ஆனா பருமல்ல சமன் திசையில எதிர் வெவ்வேறு தாக்கக்கோடு எனவே விளைவில் பூச்சியமாகுக ஆனால் இணை உருவாகுது. இங்க விஷய தொழிற்படாது. எந்த இடத்தை பார்த்தாலும் புலம் மின்னோட்டம் சமாந்தரம் புலம் மின்னோட்டம் சமாந்தரம் புலம் மின்னோட்டம் சமாந்தரம் புலம் மின்னோட்டம் சமாந்தரம். எந்த இடத்தை பார்த்தாலும் சமாந்தரம். எனவே அறவே விஷய தொழிற்படாது. ஆகவே விஷயம் இல்லை முறுக்கமும் இல்லை. சரி ரைட். இது பி அதாவது இந்த ரெட் கலர்ல வரைஞ்சிக்க காந்த புலமா. எந்த இடத்தை பார்த்தாலும் இவங்களை பார்த்தாலும் காந்த புலமும் இந்த டிரெக்ஷன்ல இடத்துல ஒரு காந்த விஷயக்கோட வரைங்கள இங்க டிரெக்ஷன்ல காந்த புலம் மின்னோட்டம் அதே திசையில காந்த புலம் மின்னோட்டம் ஒரே திசை காந்த புலம் மின்னோட்டம் ஒரே திசை. சரியா கிளியரா? ரைட். இரண்டாவது ஓட்டத்தை காவும் நேரிய கம்பி தடத்தின் அச்சுக்கு சமாந்தரமா புள்ளி கியூவுக்கு அசைக்கப்படும் போது ஓட்டத்தை காவும் நேரிய கம்பியின் காரணமா தடத்தின் மீது தேறிய முறுக்குதிறன் உள்ளதா?
பி கூற்று வருவோம். அப்ப ஏ கூற்று சரியா? ஏ கூற்று சரி. அதுக்குரிய படம் இது. அப்ப ஏ கூற்று சரி. பி கூற்று வருவோம். கவனிங்க பி கூற்றுக்கு. இதான் கியூல டாட் மின்னோட்டம் கியூல. கடத்திக்கு நிபிடு கடத்தி நிபிடு அல்ல அந்த வளையமீக நிபிடு வளையம் ஐ மின்னோட்டம் இது வளையம். நீங்கள் இதால் உருவாக காந்த புலத்தை பார்த்தா இதை சுத்தியுள்ள இப்படி வட்டங்களாக அமையும். வட்டங்களாக இதை மையமாக கொண்ட வட்டங்கள் முந்தி மாதிரியே தான் பாருங்க. இதை மையமாக கொண்ட வட்டம் இப்படி. இதை மையமாக கொண்ட வட்டம். இதை மையமாக கொண்ட வட்டம் இப்படி. இப்ப சரியாகவே காந்தப்புலமும் இதுதான் காந்தப்புலம். காந்தப்புலமும் இந்த தடத்தில் உள்ள மின்னோட்டமும் எந்த இடத்திலும் சமாந்தரமா வருமா? இல்லையா? ஒரு ரெண்டு இடத்துல நான் பிக் பண்ணுவோமே. இந்த இடத்துல எடுப்போமே. இந்த இடம் பாருங்க. இதுதான் காந்தப்புலத்தின் திசை. காந்தப்புலத்தின் திசை பி. இதான் மின்னோட்டத்தின் திசை. ஆகவே சரியாகவே சமாந்தரம் இல்லை. இதான் மின்னோட்ட திசை. இந்த இடத்துக்கு வந்தா இதான் மின்னோட்ட திசை. மின்னோட்ட திசை இதுதான் தொடலை வரைந்த வாரது காந்தப்புல திசை பி. என்ன செய்யலாம்? எங்களுக்கு சரியாகவே சமாந்தரமாய்ந்தான் விஷய தொழிற்பாடு. அது சாய்வாய்ந்தா தொழிற்பாடு. இதுல தொழிற்பாடு செங்குத்து கூறல பேராளோட செங்குத்தா பிரிப்பேன். எதை பிரிப்பேன்? காந்தப்புலத்தை பிரிப்பேன். காந்தப்புலத்தை பாருங்க. இங்கெல்லாம் செங்குத்து கூறு வரும். செங்குத்து கூறு இங்கெல்லாம் வரும். காணுதோ தெரியா? பின்னு காணுதா? இல்ல. காந்தப்புலத்தை செங்குத்து கூறு இங்கெல்லாம் காந்தப்புலத்துல செங்குத்து கூறு மின்னோட்டத்து செங்குத்தான கூறு. இடக்காய் வீதி இதுல பாருங்க. புலமிங்கல மின்னோட்டமிங்கல மின்னோட்டம் இந்த டிரெக்ஷன்ல இப்படி விஷயம் வெளிநோக்கி வரும். சரியா? அது ரைட். இப்படி வச்சு பாருங்க. மேலுக்கு இந்த பாருங்க. புலமிங்கல மின்னோட்டம் இந்த டிரெக்ஷன்ல. அப்ப விஷயம் வெளிநோக்கி வரும். விஷயம் வெளிநோக்கி வரும். வெளிநோக்கின டாட் எஃப். இதுல பார்த்தா காந்தப்புலம் கூறு வரணும். நீங்களா காந்தப்புலத்தை கூறு நீங்களா வரணும். காந்தப்புலத்தை செவ்வன் செங்குத்து கூறு இந்த டிரெக்ஷன்ல வரும். இது மின்னோட்டத்து செங்குத்தான கூரை பார்த்தா இங்கல வரும். மின்னோட்டத்து செங்குத்தான கூறு இங்கல வரும். ஆகவே புலம் இங்கல பாருங்க. புலம் இங்கல மின்னோட்டம் இங்கல. புலம் இங்கல மின்னோட்டம் இங்கல. தொடலி வழிய விஷயம் உள்நோக்கி வரும். உள்நோக்கி கிராஸ். இதே டாட் வெளிநோக்கி கிராஸ் உள்நோக்கி. என்ன செய்யும்? ஒரே விசை ஆனா எதிரை திசை. வெவ்வேறு தாக்க கோடு. விலையுள் பூச்சியமாகும் ஒரு இணை உருவாகும். இணை உருவாகும். இந்த இடத்தை எடுத்து பாருங்க. இந்த இடத்தை எடுத்து பாருங்களேன். பலகத்துக்கும் சேர்த்து காந்தப்புலம் இங்கலைக்கு அட பிரித்த கூறு இங்கல வரும். மின்னோட்டத்தை செங்குத்தான கூற. இப்ப மின்னோட்டம் இங்கல வரும். மின்னோட்டம் விஷயம் கண்டு பாருங்க. புலம் இங்கல மின்னோட்டம் இங்கல விஷய வெளிநோக்கிங்கல டாட் பாரு. இடக்காய் விதியா. புலம் இங்கல மின்னோட்டம் இங்கல விஷய வெளிநோக்கி டாட். ஐடியால தானே? இந்த ரெண்டு இடத்துலயும் பாருங்க. இந்த ரெண்டு இடத்துலயும் மின்னோட்டமும் கவனிங்க. மின்னோட்டமும் காந்தப்புலமும் சாய்வாய்க்கு. திசைய காலத்துக்கு எங்களுக்கு தெரியும். காந்தப்புலத்துக்கு செங்குத்தான மின்னோட்டங்களை விஷதாக்கும். சாய்வாய்க்கு ஏதாவது கூறி விரிங்க. நான் காந்தப்புலத்தை செங்குத்தா கூறி விரிக்கிறேன். அடுத்து சமாந்தர கூறு. சமாந்தர கூறுல விஷய தாக்காது. இங்க செங்குத்தான கூறு.
செங்குத்தான கூறுல விசை தொழிற்பாடு. செங்குத்தான கூறுல விசை தொழிற்பாடு. ஆகவே புலமிங்கல தானே, இப்படித்தானே புலமிங்கல, இது மின்னோட்ட மிங்கல, அப்ப விசை டாட் பெருவிரல், சுட்டு விரல் காந்தபுலம், நடுவிரல் மின்னோட்டம், விசை பெருவிரல் வெளிநோக்கி வரும், வெளிநோக்கி. இதே மாதிரி இங்க பார்த்தா உள்நோக்கி. என்ன பாருங்க, இதுல பார்த்தா மின்னோட்டமும் புலமும் இப்படி இருக்குது. இதை நீங்க என்ன செய்யணும், இப்படி கூறு விரிக்கணும். புலமிங்கல மின்னோட்டம் இங்கல விசை உள்நோக்கி வரும், உள்நோக்கி வரும். சரி, அந்த கூட்டு சரியா இல்லையா? சரியா? அடுத்தது ஓட்டத்தைக்கான நேரிய கம்பி தடத்தின் அச்சுக்கு சமாந்திரமா புள்ளிக்கு வீட்டுக்கு அசைக்கப்படும் போது ஓட்டத்தைக்கான நேரிய கம்பியின் காரணமாக தடத்தின் மீதுள்ள தேரிய விசை பூச்சியம் அன்று இல்ல, பூச்சியமா வேண்டாம், மேலும் கீழும் பாருங்க, எதிரை திசை. அப்ப தேரிய விசை அல்லது விளைவில் விசை பார்த்தா விளைவில் விசை பூச்சியம், ஆனால் இணை தொழிற்படும், இணை தொழிற்படும். இந்த கேள்விக்கு பிள்ளைகள் ஐடியா என்னன்னு சொன்னா, இந்த அமைப்புல படம் வரைதுதான், இந்த அமைப்புல படம் வரைது சரியா விளங்க இருக்கும், மிக முக்கியம் அது. இல்லாட்டி இதுக்கு ஐடியா எடுக்க கஷ்டமா, இந்த அமைப்புல இதை படம் வரைய பார்க்கணும், இல்லாட்டி அதாவது எப்படி ஐடியாவுக்கு போறது சில நேரம் இல்ல ஏதாமலிக்கும் எப்படி ஐடியா இருக்கு, எப்படி ஸ்டார்ட் பண்ணு. ஆகவே இந்த தளத்துக்கு மாத்தி படம் வரைந்து இந்த இதை பிடிச்சுக்கோங்க. எப்படின்னா அடிக்கடி காந்தபுலத்தான் செல்ல என்ன காந்தபுலத்தை நான் அந்த முப்பரிமாணத்துல யோசிக்கிறத பழகணும். அதோட நீ தளங்களை மாத்தி இது மாத்தி வேற ஆங்கிள் பார்த்து, சரி எது ஈஸியானதோ அதுல பார்த்து செய்ய பழகணும். சரி, நல்ல ஒரு கேள்வியா? நான் இப்ப 15 உண்மையா நல்ல கேள்விகள் நிறைய இருக்கிறேன், ஆனால் நிறைய இருக்கிறது தான் ப்ராப்ளம். சரி, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அது அந்த வருஷம் வெளியே தான் உங்களுக்கு. சரியா, உங்களுக்கு நல்ல மீன் படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் மீக்கிற ஒரு பேப்பரை டிஸ்கஸ் பண்ண அந்த வருஷம் செஞ்சவங்களுக்கு அதே டைம் போதா போயிடுது, டைமை மேனேஜ் பண்ணதுக்கு எல்லாம் போயிடுது. ரைட், டைம் மேனேஜ் பண்ண இல்லாமல் போயிடுது. அதனால கொஞ்சம் அந்த பிரச்சனைக்குரியதா மாறின நிறைய பேசப்பட்ட பிள்ளைகள் டென்ஷன் ஆன ஸ்ட்ரெஸ் ஆன இப்படி எல்லாம் பேப்பர் எடுக்கிறான் ப்ரொஃபஸர்மாருக்கு நிறைய விமர்சனம் பேசியிருந்தா. சரியா, அப்படியோட பேசப்பட்ட பேப்பர் தான் இதா 15 பேப்பர். அதே மாதிரி அதே எஃபெக்ட் தான் 19 பேப்பர்ல 15 19 கிட்டத்தட்ட ஒரே எஃபெக்ட், ஒரே பேப்பர் ரெண்டு மாதிரி. வி வந்து பிசிக்ஸ் கொஞ்சம் கூட கான்செப்ட் கொஞ்சம் டீப்பா போட்டிருந்த 15ல 19 பொறுத்த வரையில பிசிக்ஸ் கூடன்றதை விட மேத்தமேட்டிக்கலா கொஞ்சம் கூட சுருக்கல் மாதிரி அப்படி பேய்த்தேன். ரெண்டுலயும் ஒரே மாதிரி அந்த இதுகள் தான் வந்திருந்தது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற நேரம் எக்ஸாம் முடிஞ்சு வர ரெஸ்பான்ஸ் ஒரே மாதிரி இருந்த அதே மாதிரி அந்த இது மார்க்ஸ் எல்லாம் பொதுவா இந்த பேப்பர் எல்லாம் 30-35 மார்க்ஸ் எடுத்தவங்க எல்லாம் எடுத்தது நிறைய. எம்சிக்யூல 32-33 சரியா எடுத்தவங்களும் ஏக்கி போய்த்தீங்க, ஃபைனல் ஏ எடுத்தீங்க. சரியா, அப்படின்னு அர்த்தம் என்னன்னா அவங்க அந்த ஏ கொடுக்க லெவலை குறைச்சிப்பாங்க. 75 கொடுத்திக்க மாட்டாங்க, ஒரு 65-66 மார்க்ஸ் இருக்கு மாதிரி ஏ கொடுக்க பட்டிக்குமே இல்லை. அதே மாதிரி அன்னைக்கு 19ல கிட்டத்தட்ட அந்த லெவல்ல இருந்தீங்க, ஒரு 68-69 மாதிரி ஏ கொடுத்திப்பாங்க. சரியா, ரைட். அப்படி கொஞ்சம் அந்த புதிய கன்செப்டுகள் போட்டு இப்போ 47 வந்து ஒரு புதிய அது வர அந்த மாதிரி கேள்வி வந்திருக்கல ஒரு இடத்துல. ஒரு இடத்துல வேண்டா பாஸ் பேப்பர்ல மெயினா. சரியா, உடல்ல எல்லாம் வந்திக்க வாய்ப்பிக்கிற. ரைட், அதே மாதிரி இந்த 49 அடுத்தது 45 சுருக்கள் கூட 41 சரியான ரெக்கு வரலாட்டி அந்த தொடர்பு போவது கஷ்டமாகும் 41. சரி, அதே மாதிரி
50வது கேள்வி. அடுத்தது 50வது கேள்வி. 50வது கேள்வி நிறைய அந்த ஆன்சர் எடுக்க ஆன்சர், அதாவது பொதுவாக இப்ப எக்ஸாம்பிள் முடிஞ்ச உடனே ஆன்சர்ஸ் வரும். அந்த ஆன்சர்ல 50வது கேள்வியில நிறைய ஆன்சர்ஸ்ல 2வது தான் கொடுத்தீங்க. சரி, ரைட். ஓகே தான் அழிக்கிறேன்னா அடுத்த கேள்வி போகுது. சரிதானே? இது உங்களுக்கு விலங்குதானே? இதுல காந்தப்புலமும் மின்னோட்டமும் சமாந்தரம் அல்ல இடத்துல சாய்வாய்க்கு, எனவே விஷய தொழிற்பாடும் விஷய கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கூறி வரீங்க. நான் காந்தப்புலத்தை பிரிச்சு கூறு, உங்களுக்கு எல்லாரும் மின்னோட்டத்தை கூறி விரிச்சாலும் பிரச்சனை இல்லை, அதே திசை தான் ஒரு மாற்றம் ஏற்படாது. சரி, கண்டாயில டாட் வெளிநோக்கி வருது, கிராஸ் உள்நோக்கி வருது. எனவே இந்த சமச்சீர் தன்மையை வைத்து செல்லலாம். 2 விசைகளும் சமனாய்க்கும். இந்த மேலும் கீழே சமச்சீர் தான், ஒரே தூரம், ஒரே புலம், ஒரே மின்னோட்டம், எனவே ஒரே விசை வரும், ஆனால் திசை எதிரானது. ஆகவே விளையுள் பூச்சியம் ஒரு இணை உருவாகும். இப்படி ஒரு இணை உருவாகும். சரி, ஐம்பதாவது கேள்வி. அது அந்த முறை தான், அது முதலாவதாக அந்த கன்செப்ட் கேட்கப்பட்டிருந்த அதுலயும் அந்த பாயிண்ட், இந்த அடி நனையாதவாறு, அடிப்பரப்பு நனையாதவாறுன்னு சொல்லு ஒரு பாயிண்ட். சரியா சொல்லப்பட்டிருந்த சில நேரம் இப்ப நான் நீங்க கேள்விப்பட்டிக்க வாய்ப்பிக்குது. சரிதானே? இப்ப தியரியல்ல டிஸ்கஸ் பண்ணி இந்த கேள்வி பார்த்து பாருங்க, ஒரு பார்த்து வைக்க இந்த கேள்வி. அதை பாப்பா 50வது கேள்வியா பாப்போம். முதலாவது இந்த கேள்விக்கு இந்த மேலுதைப்பு அடிப்படை தேவைப்படுது. ஒரு பொருள்ல எப்படி மேலுதைப்பு தொழிற்பாடுன்னு சொல்லி, இப்ப பொருள்ல எப்படி மேலுதைப்பு தொழிற்பாடு ஒரு திரவத்தால மேல் நோக்கி இப்படி தொழிற்பாடு, எப்படி மேலுதைப்பு தொழிற்பாடு? ஏன் மேலுதைப்பு தொழிற்பாடு? ஒரு திரவத்தால பொருள்கள்ல மேலுதைப்பு ஏன் தொழிற்பாடு? அமுக்கம் காரணம், அமுக்க மாற்றம் காரணமா? சரியா, அமுக்க மாற்றம் காரணமா? நல்லா விளங்க எடுத்துக்கிறோம். ஒரு திரவத்துல இப்படி ஒரு பொருள் இயக்கணும் வைப்போம். நான் சும்மா ஒரு வசதிக்கு ஒரு உருளை எடுக்கிறேன்னு, எச் உயரமுடைய ஒரு உருளை, சாரி ஒரு திரவத்துள்ளுக்குதா, ஒரு திரவத்துள்ளுக்கு இப்படி ஒரு எச் உருளையுடைய ஒரு எச் உயரமுடைய ஒரு உருளை இயக்கணும் எடுங்க. இந்த மேலுதைப்பு உருவாக காரணம், மேலுதைப்பு அடிப்படை என்னன்னு சொன்னா இந்த அமுக்க மாற்றம். பாருங்க, மேற்பரப்புல திரவ அமுக்கம் காரணமா கீழ் நோக்கி விசைதாக்கும். சரியா, அந்த விசை வரும் P1 into A. P1 பயில சொல்லலாம் H1 rho G, H rho G into A. இந்த வளிமண்டல அமுக்கத்தை கூட்டணும், நான் கூட்டல்ல. இங்க பார்த்தா P2 திரவ அமுக்கத்தை மட்டும் பார்ப்போமா. இந்த வளிமண்டல அமுக்கத்தால வர செல்வாக்கு ரெண்டுலயும் ஒரே அளவு வரும். திரவ அமுக்கம் பார்த்தா இங்க H2 rho G into A வரும். ஆகவே H1 விட H2 உயர்வு என்பதால அமுக்கமும் இங்க உயர்வாய்க்கும். எனவே மேலுக்குள்ள கீழ் நோக்கி விசையை விட கீழுக்குள்ள மேல் நோக்கிய விசை பெரிதாய்க்கும். இந்த கீழுக்கு அமுக்கம் உயர்வுனா, ஆகவே தேரியது என்ன செய்யும், ஒரு விளையல் விசை மேல் நோக்கி தாக்கும். இந்த மேல் நோக்கிய விளையல் விசையை பார்த்தா F1 மைனஸ் இல்ல F2 மைனஸ் F1, F2 மைனஸ் F1
இதை கழிச்சா H2 மைனஸ் H1 இன்டூ ஏ நான் முன்னுக்கு எழுதுறேன் A ரோ G என்று வரும். இதுக்கு பதிலாக சொல்லலாம் H2 மைனஸ் H1 என்பது Hக்கு சமனாயிருக்கும். அப்ப H இன்டூ A ரோ G என்று வரும். H இன்டூ A என்பது என்ன? A என்பது நான் எடுத்து குறுக்கு வெட்டுங்க. A என்பது குறுக்கு வெட்டு. A என்பது குறுக்கு வெட்டு. H என்பது உயரம். A இன்டூ H கனவளவு வரும் ஒரு இடம் V ரோ G என்று வரும். இதுதான் மேலுதைப்பு. இப்ப மேலுதைப்பு உருவாகிற அமுக்க மாற்றம் காரணமாக கீழே போகும் அமுக்கம் அதிகரிக்குது. இப்ப மேலுக்கு எந்த ஒரு பொருளை மேலுக்கு கீழ் நோக்கி தாக்குற விசையை விட அமுக்கம் காரணமாக கீழுக்கு அமுக்கம் அதிகம் என்பதால மேல் நோக்கி தாக்க விசை பெரிதாய். இதெல்லாம் மேலுதை கொண்டு உருவாகிறதா? சரியா? பழமையா தியரில சில நேரம் மேலுதைப்பின் நிறுவலன்னு சொல்லுது பார்க்க வாய்ப்பு இருக்கிறது தானே? ரைட் ரைட். ஆக இந்த கேள்வியில் இப்ப இந்த அடி நனையாத வாரண்டு வரும்போது அடி நனைதல் என்ற அர்த்தம் அடிக்கு திரவம் இல்லைன்னு அர்த்தம். அடியில திரவம் இல்லாட்டி 50வது கேள்வியில அடியில திரவம் இல்லாட்டி திரவ அமுக்கம் ஈக்காது. திரவ அமுக்கம் இல்லாட்டி அடியில திரவம் இல்லாட்டி திரவ அமுக்கம் அடி நனையல்லாட்டி திரவம் இல்லை. திரவம் இல்லாட்டி திரவ அமுக்கம் இல்லை. திரவ அமுக்கம் இல்லாட்டி மேல் நோக்கிய விஷயம் இருக்காது. அந்த சந்தர்ப்பங்களை உங்களுக்கு மேலுதவி பண்ண கான்செப்டை பயன்படுத்த இயலாது. ரைட்? மேலுதை பொருவாக அமுக்க வித்தியாசம் காரணமாக எந்த ஒரு திரவத்தாலும் மேலுதை தொழிற்படும் பார்த்திக்கு எதுவாறு அடியில திரவம் மீக்கும் வர. ஏன்னா அடியில் உள்ள திரவம் இருந்து அமுக்கம் இருந்து இந்த விஷயம் வந்தாதான் மேலுதைப்பு என்றது உருவாகும். அல்ல மேலுதைப்பு என்ற கன்செப்டை பயன்படுத்தலாம். எப்ப அடி நனையாதவாறு உள்ளதோ அடியில திரவம் இல்லையோ கீழுக்குள்ள விசை இருக்காது. எனவே உங்களுக்கு யூஷமம் வீரோஜி என்பதை பயன்படுத்த இயலாது. இந்த கேள்வியிலும் அடி நனையாதவாறு என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே இங்கே யூஷமம் வீரோஜி பயன்படுத்த இயலாது. ஸ்டார் கதை விளங்குறதுக்கு வேணும். மேலுதைப்பு பயன்படுத்த இயலாது. மேல்நோக்கி விஷய தாக்கலாம். ஆனா மேலுதைப்புக்குள்ள சாம்பாடு வீரோஜியை பயன்படுத்த இயலாது. ரைட். ஒன்று ரெண்டு கேள்விகள் தாரம்புல இதை செய்யுங்க. இந்த கேள்விகள் சில நேரம் கேள்விகளா போடப்படலாம். சரி, ரைட். உதாரணம் சிம்பிளா இருப்பமே இப்படி ஒரு பொருள் இருக்குது. இதுவும் அடி நனையாதவாறு வைக்கப்பட்டிருக்கு. அடி நனையாதவாறு இப்ப நீர் ஊற்றப்படுது. சரி, இப்ப நீண்ட உயரத்துடன் இந்த பொருள் மீதுள்ள மேன்முக விசையிட மாறல் வரையும் பார்ப்போம். மேன்முக விசையின் மாறல் H-உடன் F-இன் மாறல் குயிக்கா வரையும் பார்ப்போம். அதாவது இந்த கேள்வி என்ன இதெல்லாம் தந்தை கடைசி என்ன கேள்வி? நீரின் உயரம் H-உடன் நீரினால் பொருளின் மீது உயர்த்தப்படும் நிலைக்குத்தா மேன்முக விசை F-இன். பழம் எங்க கேக்குதா? கேள்வியில் உள்ள கடைசி உள்ள 2 லைன். நீரின் உயரம் H-உடன் மேன்முக விசை நிலைக்குத்தாக மேல் நோக்கிய விசை F-இன் மாறல். இதுக்கு வரையும் பார்ப்போம். நான் ஒன்றொன்று எளிய வடிவத்தை பார்த்துட்டு அடுத்துக்கு போமே. ஒவ்வொரு வடிவமும் சின்ன ஒரு கேள்வியா போடப்படலாமா? இது ஒரு 15வது கேள்வி 30வது கேள்வி அப்படி போடப்படலாமா? சரியா? ரைட். நான் தரப்போற இதில் ஒரு 50வது கேள்வி இல்லாம ஒரு முன்னுக்குள்ள ஒரு கேள்வியா போடப்படல. சரி, ஒரு முறை இந்த கன்செப்ட் கேட்டுதானே இருக்கிற. அதனால அந்த கன்செப்டை வச்சு வாரதில் போடப்படலாமா? எப்படி வரும் இது வரைஃபு? அடி நனையாதவாரா? இப்ப நான் தரப்போற எல்லாமே அடி நனையாதவாறு உள்ளது. ஆகையில என்ன பாருங்க, இந்த இடங்கள்ல விசை இப்படிதான் தாக்குமே. நிலைக்குத்தா தாக்காது, பரப்புக்கு செங்குத்தாக தொழிற்படும். இதை தாண்டினாதான் நிலைக்குத்து விசை ஒன்று வர தொடங்கும். இப்படி இந்த நிலைக்குத்து விசையும் இந்த இடத்திலேயும் தான் உயரத்துக்கு நேர்வித சமனாயிருக்கும். அமுக்க காரணமாக விசை தானே.
பீக்காங்கள திரவ மட்டம் மேலு போக கவனிக்கணும். திரவ மட்டம் மேல் நோக்கி போக எக்ஸ் அதிகரிக்கும், அமுக்கம் அதிகரிக்கும் இந்த புள்ளியில. ஆக விசை நேர்விகித அதிகரிக்கும். இந்த இடத்துல வச்சு கீழ் நோக்கி ஒரு விஷயம் தொழிற்பட ஆரம்பிக்கும். இதை தாண்டினாக அது பிறகு பாருங்க, இப்ப படிப்படியா இது அதிகரிக்க அதிகரிக்க இந்த இடத்துல அமுக்கம் அதிகரிக்கும், எக்ஸ்ட்ரோஜி என்று வரும். எக்ஸ்ட்ரோஜி அமுக்கம் அதிகரிக்க அதிகரிக்க விசை அதிகரிக்கும். ஆனா மேல் நோக்கிய திசையை பிளஸ் எடுத்தா பாருங்க, எச் என்ற மட்டம் வர அதை விட உயரம் கேபிட்டல் எச் எடுத்தா அந்த மட்டம் வர அல்ல உயரம் எச் நோட்டம் எடுத்து அது மட்டம் வர விசை 0, நிலைக்குத்து விசை இல்லை. அப்புறம் கீழ் நோக்கிய விசை உயரத்துடன் சீராக அதிகரிக்கும். இதுதான் வரைவு. இது ஒரு சின்ன எம்சிக்குவா வரலாம், ஒரு 15ஆம் கேள்வி 20ஆம் கேள்வியோ போடப்படையாது. சரி, ரைட். இந்த மட்டம் வர தொழிற்படாது, இதை தாண்டினா கீழ் நோக்கி தொழிற்பட போகுது. அதே மாதிரி இன்னொன்று குயிக்கா சேம் 3 உதாரணம் அது குறைந்த இதுக்கு போ. இந்த மட்டம் H1 எடுங்க, இந்த மட்டம் H2 எடுங்க. திரவம் எங்கேருந்து ஊத்துறா? திரவ உயரம் H உடன் F இன் மாறல். சரி, இதுல குயிக்கா வரையும் பாவம். கீழுக்குள்ள பரப்பை மட்டும் கருதினா என்ன பாருங்க, இந்த வலைபரப்புகள்ல கிடை விசை தானே. சரியா, வலைபரப்புகள்ல கிடை விசை நான் கூட இது அழிக்கிறேன்னா. ரைட், பாருங்க இந்த பரப்புல இப்ப திரவம் இந்த மட்டம் வரும் வர H1 மட்டம் வரும் வர எந்த ஒரு நிலைக்குத்து விசையும் தாக்காது. சரியாது, எந்த ஒரு நிலைக்குத்து விசையும் தொழிற்படாது H1 என்ற மட்டம் வரும் வர. இதை தாண்டினா என்ன பாருங்க, இந்த இடத்துல ஒரு விசை உருவாகும். இப்ப திரவ மட்டம் இதை தாண்டினா இந்த இடத்தை விட ஒரு விசை உருவாகும். F1 வைப்பமே. இந்த உயரம் இந்த H1 மட்டத்திலிருந்து இந்த உயரம் அதிகரிக்க 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 இந்த அமுக்கம் அதிகரிக்குமே, அப்ப விசையும் சீரா அதிகரிக்கும். H1 மட்டத்திலிருந்து உயரம் அதிகரிக்க அதிகரிக்க இங்குள்ள அமுக்கம் அதிகரிக்கும் என விசையும் சீரா அதிகரிக்கும். இந்த F1 என்ற விசை இப்படி சீராக அதிகரிச்சு கொண்டு போகும். இப்படி F1 என்ற விசை. இந்த மட்டத்தை தாண்டினா F2 இன்னொரு விசை உருவாகும். இந்த F2 விசை நல்லா கவனிக்கணும். H2 மட்டத்திலிருந்து திரவம் அதிகரிக்க அதிகரிக்க F2 விசை சீரா அதிகரிக்கும். ஆனால் கவனிக்கணும், இங்க பரப்பை விட இந்த F1 தொழிற்படு பரப்பை விட F2 தொழிற்படு பரப்பு பெரிது. எனவே அது அதிகரிப்பு இவருள் அதிகரிப்பை விட உயர்வாய்க்கும். பரப்பு பெரிது என்பதால அமுக்கம் ஒரே அளவா அதிகரித்தாலும் போப்போ அமுக்கத்துல அதிகரிப்பு சமம் தானே புள்ள. இவரத்துல 1 சென்டிமீட்டர் திரவம் உயர்ந்தா இங்குள்ள அமுக்க அதிகரிப்பும் இங்குள்ள அமுக்க அதிகரிப்பும் சமம். அமுக்கம் அல்ல, அமுக்கத்துள்ள அதிகரிப்புகள். அமுக்கம் H உயரத்துக்கு நேரடி சமனே. இங்க உயரத்துல 1 சென்டிமீட்டர் திரவ மட்டம் மேலுக்கு எழுந்தா 1 சென்டிமீட்டர் மேல் எழுந்தா கவனிக்கணும், 1 சென்டிமீட்டர் மேல் எழுந்தா இங்குள்ள அமுக்க அதிகரிப்பும் இங்குள்ள அமுக்க அதிகரிப்பும் சமனா வரும். அமுக்க அதிகரிப்புகள் சமன். இப்ப இங்க பெரிய பரப்போ அங்க விசை அதிகரிப்பு உயர்வாய்க்கு.
ஆகவே நல்லா கவனிக்கணும். H2 மட்டத்து பிறகு H2 மட்டம் வர F2 ஒரு விஷயம் தொழிற்படாது. அதுக்கு பிறகு F2 கீழ் நோக்கி அதிகரிக்கும். ஆனா இவரை விட உயர் வீதத்தில் இப்படி அதிகரிக்கும். F2 இவட ஸ்லோப் உங்களுக்கு வித்தியாசம் விளங்கணும். நான் இப்படி வரேன். இவட ஸ்லோப்பை விட இவட ஸ்லோப் அதிகம். இது F1. இப்ப நாங்க கேட்குது அத கேள்வியில கேட்குது எது இட விளைவுல விளைவு இது வர பாருங்க. நல்லா கவனிக்கணும். நான் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ண கவனிங்க. இது வர இதான் விளைவு. அவர் மட்டுமே இதான் விளைவு. இங்க 0 இங்க இதுவரை தான் விளைவு. பிறகு பாருங்க இங்க அதிகரிக்கிற விட இங்குள்ள அதிகரிப்பு அதிகம். அப்ப தேரியதா பார்த்தா கீழ் நோக்கி தான் அதிகரிக்கும். அதாவது மேல் நோக்கி இது குறையும். குறைஞ்சு அப்படியே போகும். அப்படியே பேத்து 0 தாண்டி கொண்டு அப்படியே போகும். பலன் வரைப்பு எதிர்பார்க்க வரைப்பு தானே. இப்படியே அதிகரிச்சுட்டு திரும்ப என்ன செய்யும்? மேலுக்கு ஒரு விஷயம் உருவாக தொடங்கின போற அது அப்படியே குறைய தொடங்க. அப்ப நீங்க வரையணும் இந்த வரைப்பு இது. இதெல்லாம் ஒவ்வொரு எம்சிக்குவா வரையலுமா? சரியா? இது ஒரு சின்ன எம்சிக்கு இது ஒரு 30-32 எம்சிக்குவா போடப்படையலும். உதாரணம் அந்த வீச்சு உள்ளுக்கு சரிதானே? அந்த கேள்வியில் உள்ள போடப்படையலும் உண்டு. ரைட். இன்னொன்று பார்த்துட்டு நான் கேள்வி வருவோம். எங்கட கேள்வி இந்த பேப்பர்ல கேள்வி வருவோம். H1 H2 H3 இது வரையும் பாப்போம். இப்ப திரும்ப பாருங்க. இந்த F1 என்ற விஷய தொழிற்பட பரப்பை விட F2 என்ற பரப்பு அதிகம். இந்த மட்டத்தை தாண்டினா எந்த மட்டத்தை தாண்டினாலும் அந்த விஷய உருவாக மட்டத்தை தாண்டினா அந்த திரவ மட்டம் அதிகரிக்க அதிகரிக்க நேர்வித சமனா விஷயம் அதிகரிக்கும். ஏன் அமுக்கம் நேர்வித சமனா அதிகரிக்கதால உயர உயர திரவ மட்டம் உயர உயர அமுக்கம் நேர்வித சமனா அதிகரிக்கும். விஷயம் நேர்வித சமனா அதிகரிக்கும். ஆனால் இந்த விஷயம் பாருங்க. F சமன் P into A, F சமன் P into A. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நான் A into P க்கு பதிலா H rho G என்று போடுவேன். ரைட். ஆகவே குறித்த உயர அதிகரிப்புக்கு பரப்பு கூடினவர்ல விஷயங்கள் அதிகரிப்பு கூட வாய்க்கும். எப்பவுமே இங்குள்ள பரப்பு இங்குள்ள பரப்பு 2 மடங்கு கீழுக்குள்ளதை விட மேலுக்குள்ள பரப்பு 2 மடங்கு எடுப்பவே. உதாரணத்துக்கு இங்க அமுக்கம் ஒரு குறித்த பெருமானத்தால் அதிகரிச்சா ஒரு எக்ஸால் அதிகரிச்சா இங்குள்ள விசை எக்ஸால எக்ஸ் இன்டு ஏஆல் அதிகரிக்கும். இங்க எக்ஸ் இன்டு 2ஏஆல் அதிகரிக்கும். ஒரே அமுக்க அதிகரிப்புக்கு பரப்பு கூடிய இடத்துல விஷய உயர்வாயிக்கும். இந்த F1 அதிகரிக்கிறத விட F2 விரைவா அதிகரிக்கும். அனைத்து திசை கீழ் நோக்கி. ஆகவே தேரிய பார்த்தா இங்குள்ள F1 உள்ள அதிகரிப்பை விட F2 உள்ள அதிகரிப்பு அதிகம். ஆக விளைவுல கீழ் நோக்கி தான் விஷயம் அதிகரிப்புன்னு வரப்போகுது. ஆக இதுவரை அதிகரிச்சது F2 உருவான போறது அப்படியே குறைய தொடங்கி இப்படி போகும். சரி. இப்ப F1 F2 சமனாவார கட்டம் 0 சரியா? அவர் இதுக்கு வரேங்க. சரி வரைஞ்சா வளைகுடு இந்த தொண்டலுக்கு வளைகுடு கவனிங்க போல இதுல H1 வர விஷயத்தாக்காது. அது பிறகு பாருங்க இவர்ல என்ன பாருங்க இவர்ல இந்த டிரெக்ஷன்ல விஷயத்தாக்கும் F1.
சரி, பரப்பு செங்குத்தா இந்த டிரெக்ஷன்ல. அதோட இடத்துல இந்த பரப்பு சாய்வானது என்பதால இந்த H1 இருந்து H2 போகும்போது அமுக்கமும் அதிகரிக்கும், பரப்பும் அதிகரிக்கும். போக அமுக்கம் மட்டும் அதிகரிச்சா நேர்கோடு வரும். இப்ப அமுக்கம் அதிகரிக்குது, விஷய தொழிற்பாடுதான், பரப்பும் அதிகரிக்குது. எனவே அதிகரிக்கும் விதத்தில் அதிகரிக்கும். இதுல இருந்து H1 இருந்து H2 வர. இப்ப நான் F1 எடுப்பேன் இந்த விசையிட கூறு, F1 எடுப்போமே இந்த விசையிட கூறு, அது H1 இருந்து H1 வர தொழிற்படாது, H1 இருந்து H2 வர அதிகரிக்கும் விதத்தில் அதிகரிக்கும். இப்படி ஒரு வளைகோடு வரும், வளைகோடு. அது பிறகு இந்த H2 தாண்டினா பரப்பு அதிகரிக்கிறல்ல, பரப்பு அதிகரிக்கிறல்ல, அமுக்கம் மட்டும்தான் அதிகரிக்கும். அப்ப நேர்க சமனா அதிகரிக்கும். இப்படி யாரு F1 என்ற விசையிட கூறு. இது ஒரு வளைகோடு, வளைகோடு, அது பிறகு அப்படியே ஒரு நேர்கோடு. இப்படி நீங்களோட H1 H2 வர வளைகோடு வரும். ரைட். இப்ப H3 மட்டத்தை தாண்டினா, H3 மட்டத்தை தாண்டினா இன்னொரு விஷயங்கள் உருவாகும். F2 எடுப்போமே, அது முந்தைய பார்த்ததே தான். என்ன செய்யும் அது? அது பெரிய பரப்பு என்பதால விரைவாக அதிகரிப்போம். இது கொஞ்சம் ஸ்லோப்பை குறைக்கிறேன். இது வளைகோடு, அப்படியே தொடர்ச்சியா போற மாதிரிதான். இது ஒரு வளைகோடு. ரைட். இதுதான் F1, இது F3. விலைகள் பார்த்தா எப்படி வரும்? விலைகள் இதோட பாருங்க, இப்படி வந்து இதோட தொடர்ச்சியா பெய்த்து ஒரு நேர்கோடு வந்து H3 மட்டத்தை தாண்டின பிறகு F3 அதிகரிப்பு அதிகம் என்பதால் இப்படி குறைஞ்சு இப்படி போகும். முந்தின வரைவு தான், முந்தைய அந்த பரப்புல மாற்றம் இல்லை, புதுசா ஒரு விஷயம் வர தொடங்க. இப்ப பரப்பு H1 இருந்து H2 வர பரப்புல அதிகரிப்பு வரும். எனவே விஷயம் அதிகரிக்க விதத்துல அதிகரிக்கும். சரி, கிளியரா? ரைட். இப்ப எங்கட கேள்வி ஒரு மெயின், இந்த இதுக்கு இப்படி படிமுறைகளை வரத்துக்கு ரெண்டு காரணம். ஒன்று கொஞ்சம் ட்ரை பண்ணினா ஈஸியா விலங்கெடுக்கக்கூடிய மாதிரி வரத்துக்கு. அடுத்தது வந்து இந்த நான் இடையில கேட்கறது கேள்விகளா போடப்படலாமா? ஐடியா வருதா? வரை விளங்குது என்னண்டு பாருங்க. இப்ப இது மூணா பிரிப்போம். இப்படி ஒன்று, இங்கெல்லாம் ரெண்டு, இங்கெல்லாம் மூணு. சரியா? எல் உயரம் அகலம் மேலுக்குள்ளது. சரியா? அப்ப இதில் உள்ள அதிகரிப்பு நான் F1 எடுக்கிறேன். F1 இதில் உள்ள அதிகரிப்பு F2, இதில் உள்ளது F3 எடுப்பேன். சரியா? ரைட். F1 அவதானித்தான் இப்படி வரும். F1 உள்ளது நீங்க மூணா பிரிக்கிறான். இதை பாருங்க. இப்ப இதுவரை ரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு விட எடுக்கலாமே, அது எக்ஸ்பிளைன் பண்ணி இதை ஒரு முறை பாருங்க. தூரத்துடன் H-உடன் F இன் மாறல் H-உடன் நம் மூணா பிரிச்சுக்கு L-ம் 2L-ம் 2L + R இல்ல L-ம் 2L-ம் L + R. சரியா? இந்த F1 விசை எடுத்தா L வரும் வர நான் மூணா பிரிச்சுக்க. இந்த பகுதியில் F1 L மட்டம் வரும் வர உயரமும் அதிகரிக்குது, பரப்பும் அதிகரிக்குது. ஆகவே அதிகரிக்க விதத்தில் அதிகரிக்கும். பிறகு மாறாம வரும். F2 பார்த்தா L-க்கு பிறகுதான் கீழ் நோக்கி அதுவும் இப்படி வரும். அதிகரிக்கும் விதத்தில் அதிகரிக்கும், பிறகு மாறாம வரும்.
உண்மையில F1 F2 விளைவுல பார்த்தா நல்லா கவனிக்கணும். இது F1 F2 விளைவுல என்ன நடக்கும்? இதை தாண்டினா F1 F2 ஒரே பரப்பை எடுத்துக்கிறேனா, இது மேல் நோக்கிய விசை, கீழ் நோக்கிய விசை. சரியா? ரைட். F1 F2 விளைவுல எடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க F1 F2 விளைவுல எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த மட்டத்தை தாண்டினா, அதாவது இது எல்லண்ட மட்டம், நான் மட்டங்களை பேரிடுதுனே, எல்லண்ட மட்டம், இது 2L மட்டம், இந்த மட்டத்தை தாண்டினா F உள்ள அதிகரிப்பும் F2 உள்ள அதிகரிப்பும் சமம். ஒரே அளவு பரப்பு தானே, மாற்றங்கள் சமம். எப்பவும் F1 பெரிது என கீழே கீக்கிறதால உயர் அமுக்கமே. ஆனா இதை தாண்டினா திரவம் அதிகரிக்க அதிகரிக்க ரெண்டுல உள்ள அதிகரிப்புகள் சமனாகும். அப்ப அதிகரிப்புகள் மேல் நோக்கி கீழ் நோக்கி அதிகரிப்புகள் சமனான விளைவில் மாறாமல் வரும். அது 2 விளைவுல பார்த்தா என்ன பாருங்க, ரைட். 2 விளைவுல பார்த்தா யார்ட F1 F2 என்ன பாருங்க, F1 F2 விளைவுல பார்த்தா ரைட் இப்படி வரப்போகுது. இது வர F1 மாத்திரம் இருக்கும், அது போல F2 வருது. அப்ப இந்த மாதிரி வரும், கீழுக்கு அதிகரிக்கிறதால அதே போல 2 உள்ள அதிகரிப்புகள் சமன், இனி மாறாம வரும். யார்ட F1 F2 விளைவுள். ஆனா இப்ப எங்களுக்கு என்ன செய்ய, புதுசா F3 ஒரு ஆள் வெட் ஆகுறாரு. F3 வராது எப்ப இதுள்ளுக்கு வந்த பிறகு 2L தாண்டின பிறகு. இப்ப 2L இருந்து மேக்சிமம் L+R வர, அதுல கொஞ்சம் அதிகரிக்க வீதத்துல வரும். அது பிறகு அவர்லாம் கீழ் நோக்கி விட அதிகரிக்கும். யார்ட F3 F3 இவரோட சேர்ந்துட்டு சொன்னா, இது F1 F2 விளைவுள் பார்த்தாச்சு. இப்ப அதோட F3 கூட்டினா இப்படி வரும். இதுல இந்த 3வது ஆள் எட் பண்ணி அவர் இப்படியே வருவார். இவரோட எட் பண்ண சரிதானே, இது எதிர் திசையில அப்ப கழிக்கப்படணும். இப்படி வந்துட்டு அவர் இவர் சீராக கீழ் நோக்கி அதிகரிக்குது. எனவே இப்படி நேர்கோடு வரும். அதாவது L வர அதிகரிக்கும் வரைவு அதிகரிக்கும், அதாவது வளைகோடு 2L வர அதிகரிக்குது குறையும் வீதத்துல, L+R வர எதிர் திசையில் அதிகரிக்குது, ஆகவிங்கிற குறையுது. அது பிறகு சீரான வீதத்துல மாற்றம். சரி, இப்ப L வர பரப்புல அதிகரிப்பு ஏற்படுது, 2L வர பரப்புல அதிகரிப்பு ஏற்படுது, L+R வர பரப்புல அதிகரிப்பு ஏற்படுது, L+R. அது பிறகு விட அணி வருதானா, F1 மாத்திரம் எடுத்தா L என்ற மட்டம் வரை F1 மாத்திரம் இருக்கும். அப்புறம் F1 என்பது சீரா அதிகரித்து கொண்டு போகும். எல்லாம் தாண்டவர் F2 என்று புதிய ஆள் உருவாகுது. அவரும் 2L வர வளைகோடு, அது பிறகு சீரா அதிகரிக்கும். F3 என்பவர் 2L புறம் ஆரம்பிக்கிறார், L+R வர வளைகோடு என பரப்பு அதிகரிக்கிறதால அது பிறகு நேர்கோடு. எல்லாத்தையும் கூட்டம், நான் ஸ்டார் 2 கூட்டினேன், F1 F2. அந்த கோடு இப்படியே வரும். F2 சேர்த்தா அப்படியே படிப்படி ஒரு குறையும் எதிர்த்து செலுக்கிறதால. இதை தாண்டின F1 உள்ள அதிகரிப்பும் F2 உள்ள அதிகரிப்பும் சமன், ஆனா திசை எதிர், எனவே மாறாம வரும். யார்ட F1 F2 விளைவு. அவரோட இப்ப என்ன சொன்னீங்க, F3 கூட்டம். ஆக F3 எதிர் திசை என்பதால் அது அப்படியே குறைஞ்சு அப்படியே இங்க கீழே அதிகரிக்க அப்படியே அதிகரிச்சுட்டு போகும். ஆன்சர் இது. நல்லா நுணுக்கமா பார்க்க வேண்டிய கேள்வி. எல்லா ஐடியா நீ கீழ் நோக்கி திரும்புது ஐடியா நம்ம எடுத்த பிறகு பார்த்தாலும் என்ன செய்தாங்க, 4வது மிக 5வது மினி. இப்ப 4வது 5வது வித்தியாசம் என்ன, L+R பிறகு நேர்கோடா வளைகோடா என்பது. அந்த அளவுக்கு நீங்க டீப்பா யோசிக்கணும் இந்த கேள்வி. சரியா? இப்ப டைம் எடுக்கும் சில நேரம். இப்ப நான் விளம்பரத்தை ஸ்பீடுக்கே விளங்காம கேளும், ஆனா அதை விளங்கெடுக்கக்கூடிய பார்த்தவங்களுக்கு நான் அமைச்சு தந்திக்கிறேன். சரியா? தனித்தனி பகுதிகளை பிரிச்சு எப்படி காணி எந்த பரப்புல எப்படி வருதுன்னு. சரி, விளங்க நான் திரும்ப ட்ரை பண்ணுங்க, விலங்கல்லாட்டி கேளுங்க. சரிதானே? ரைட், விலங்கல்லாட்டி கேளுங்க. எல்லாம் என்ன செஞ்சீங்கன்னு தனித்தனியே பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகளா வரலாம், முந்தி நான் கேட்டதெல்லாம். சரி, பதில கவனமாயிக்கணும், மிஸ் ஆகாம. சின்ன ஒரு மாற்றம் வந்தாலே மிஸ் ஆகலும். நாங்கள் சில பேர் அந்த திடீரெண்டு அதிகரிக்க மாதிரி எடுத்து திடீரெண்டு குறைந்த மாதிரி அப்படியெல்லாம் வராது. விலங்க ரைட், அந்த மாதிரி இடங்களை கவனமா பார்த்துக்கோம். ரைட், அப்படி வந்து இதை பாருங்க,
அது சிம்பிளா பிள்ளைன்னு சொல்ற திரவ மட்டம் அதிகரிக்கும் போது நேர்வு சமணம் அதிகரிக்கும். பரப்பும் அதிகரித்தா வளைகோடு அதிகரிக்கும் விதத்தில் அதிகரிக்கும். எந்த விஷயம் சரி, F1 சரி, F2 சரி, F3 சரி. பாரு எல் வர காட்டியும் F1ல திரவ மட்டம் அதிகரிக்குது, பரப்பும் அதிகரிக்கு, அப்ப அதிகரிக்க விதத்தில் அதிகரிக்கும். அதே மாதிரி F2 பாருங்க, எல்லாம் தாண்டின பிறகு 2L வர திரவ மட்டம் அதிகரிக்குது, பரப்பும் அதிகரிக்குது. F3 பாருங்க, 2L பிறகு L+R வர திரவ மட்டம் அதிகரிக்குது, பரப்பும் அதிகரிக்குது. அதுக்கு பிறகு நேர்கோடு வரும், அது வர வளைகோடு. அப்ப விளைவுல கண்ணன் இப்படி வரும். பிற சின்ன கேள்விகளா இப்படி போடப்பட மேலும் எப்படி அந்த விதமான கேள்விகள் இதே படத்தை தந்து மேல்முக சின்ன ஒரு கேள்வி வரைபடம் இல்லாம ரைட். அப்ப மேல்முக நிலைக்குத்து விசை உயர்வாக இருக்கும், உயரம் யாதென்று தரலாம். எல்லா 2L L+R அல்லது இன்னும் பெருமாள் தரலாம். மேன்முக நிலைக்குத்து விசை உயர்வாக இருக்கும் திரவ மட்டம் யாது? அப்ப இது வரும், அதுதான் உயர் பெருமானம் எவ்வளவு 2L. இதுதான் மேன்முக விசை உயர்வா வாரது. அதை தாண்டினா திரும்ப என்ன செய்யுது, குறைய தொடங்கு. அந்த மாதிரி கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கிற. சரிதானே? ரைட்.